குழந்தைகளின் உயிர்களுக்கு ஆபத்து, மருந்து தட்டுப்பாட்டால் ஏற்பட்டுள்ள விபரீதம். கிளிநொச்சியில் 23 கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்பு, தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள். கொழும்பில் பயங்கரம், வீதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்திரணி மற்றும் அவரின் மனைவி. காணிக்குள் கால் வைத்தால் சுடுவோம், கொலை மிரட்டல் அச்சத்தில் வெற்றிலைக்கேணி மக்கள். மனைவியை உயிருடன் எரித்துக் கொன்ற கணவன். சட்டத்துறையை அதிர வைத்த படுகொலை, 14 வருடங்களுக்கு பின்னர் கூடும் கூட்டம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. பக்தர்களுக்கு வழிபாடுகளுக்கு இடமளிக்கப்பட வேண்டும், ரவிகரன் எம்பி கோரிக்கை. திருமணமான இளைஞர் ஒருவரின் மோசமான செயல், பாதிக்கப்பட்ட சிறுமி. கடுமையான மின்னல் எச்சரிக்கை, பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல். இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் தன்னுடைய முழு உறுப்பினர்களையும் இணைத்து சிறப்பு பொதுக்கூட்டத்தை நடத்தவுள்ளதாக அதன் தலைவர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் ராஜீவ் அமரசூரிய இதை தெரிவித்தார். அக்குறைகொட பகுதியில் சட்டத்தணி ஒருவரும் அவரின் மனைவியை நேற்று சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த கூட்டம் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க மீது கொண்டுவரப்பட்ட பதவி நீக்க நடவடிக்கை காலத்தில் தான் இதற்கு முன் இவ்வாறான கூட்டம் இடம்பெற்றதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். மேற்படி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய பல விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. புன்னாலை கட்டுவன் வடக்கு சந்தையிலிருந்து நிலாவரை செல்லும் வீதியில் அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த டிப்பருடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்தவர் படுகாயமற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒலுமடு வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சைவ மக்கள் சுதந்திரமாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபட இடமளிக்கப்பட வேண்டும் என்றும் சைவ மக்களின் வழிபாட்டுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். வவுனியா வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். வெடுக்குநாரி மலையில் கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்ற சிவராத்திரி தின வழிபாடுகளில் இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன. குறிப்பாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபட்ட பக்தர்கள் மீது போலீசாரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் பக்தர்களுக்குரிய குடிநீரை ஆலய பகுதிக்குள் எடுத்துச் செல்ல தடை ஏற்படுத்தப்பட்டது. இதனால் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்ட பக்தர்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர். எனவே இந்த முறை சிவராத்திரி தின வழிபாடுகளுக்கு அவ்வாறான இடையூறுகள் ஏற்படுத்தப்படக்கூடாது. சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும். அடிப்படை மனித உரிமைகளில் ஒன்றான சைவ மக்களின் வழிபாட்டுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொனராகல புத்தள பகுதியில் 13 வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 37 வயதுடைய திருமணமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தள ரஜ மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வசந்த பண்டாரவின் வழிகாட்டலில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது. நாட்டின் சில மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கையை வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, தெற்கு மாகாணங்கள் மற்றும் பதுளை, நுவரெலியா மாவட்டங்களில் வளிமண்டல திணைக்களத்தால் கடுமையான மின்னலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கு சப்ரகமுவ, தெற்கு மாகாணங்கள் மற்றும் பதுளை, நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களில் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. லேடி ரிச்வே குழந்தைகள் வைத்தியசாலை உள்ளிட்ட பல வைத்தியசாலைகளில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சில மருந்துகள் தொடர்ந்து விநியோகிக்கப்படாத காரணத்தால் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் கூட்டணி தெரிவிக்கிறது. வலிப்பு நோய்களுக்கு வழங்கப்படுகின்ற குழந்தைகளுக்கான மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான விசேட வைத்திய நிபுணர்களின் கிளினிக்குகளுக்கு வழங்கப்படும் பல்வேறு மருந்துகள் தொடர்ந்து வழங்க முடியாத காரணத்தால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூட்டணியின் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார். தனியார் மருந்தகங்களில் இருந்து இந்த மருந்துகளை வாங்குவதற்கு செலவிடப்படும் பாரிய தொகை தொடர்பில் சுகாதார அமைச்சும் அரசாங்கமும் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டணி மேலும் வலியுறுத்தல் விடுத்துள்ளது. கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாசார் பகுதியில் 23 கிலோகிராமுக்கும் அதிகமான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பழைய ராணுவ அதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாசார் சோரன்பத்து காட்டு பகுதியில் வைத்து 23 கிலோகிராம் 555 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கேரள கஞ்சா பழைய போலீசாரிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர்கள் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டத்தரணி ஒருவரும் அவரின் மனைவியும் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசேட அதிரடி
தனிப்படை அதிகாரிகள் உள்ளடங்கலாக 10 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தலங்கம அக்குரைகொட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு முன்னால் சட்டத்தரணி ஒருவரும் அவரின் மனைவியும் நேற்று பிற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பிடிக்கல பகுதியைச் சேர்ந்த மல்வாராட்சி என்ற சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் ஆவர். குறித்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்தா என்ற குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையானவர் என்று காவல்துறை தெரிவிக்கிறது. அத்துடன் தன்னுடைய கட்சிக்காரரின் தகவல்களை லொக்குப்பட்டி என்ற குற்றவாளி தலைமையிலான குழுவுக்கு வழங்கிய காரணத்தால் கரந்தனிய சுத்தாவால் இந்த துப்பாக்கிச் சூடு வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த பல ஏக்கர் அரச காணி தற்போது தனிநபர் ஒருவரால் அடாத்தாக சுவீகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி ஜே 432 கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மக்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலிருந்து விவசாயம் செய்து வந்த நிலையில் அப்பகுதியில் காணப்பட்ட பல ஏக்கர் காணிக்கான தனிநபர் ஒருவரால் அவை சுவீகரிக்கப்பட்டன. அத்துமீறி அடைக்கப்பட்ட குறித்த காணி தொடர்பாக அரச காணி என்றும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கிராம சேவகருக்கு பிரதேச செயலர் உத்தரவிட்ட நிலையில் இதுவரை உரிய அதிகாரிகளால் எவ்விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கணவன் தன்னுடைய மனைவியை தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக காவல்துறை தெரிவிக்கிறது. இச்சம்பவம் நேற்று பரசன் கஸ்வெவ பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் பரசன் கஸ்வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடைய பெண் என்று தெரிவிக்கப்படுகிறது. பரசன் கஸ்வெவ காவல்துறை இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. குடும்ப தகராறின் காரணமாக கணவன் இந்த கொலையை செய்துள்ளதாக தெரிய வருகிறது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பரசன் கஸ்வெவ காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.